சேர்ந்து சொல்ல போகிறோம். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எல்லாரும் எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ, ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ, நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றேன். ஓ நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றேன். எதுவும் இல்லை சொல்வோம், எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது சொல்லும் பொழுது, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது அற்புதம், விடுதலை, சுதந்திரம். உம்மாலை செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உங்களால என் வாழ்க்கையில ஓ இன்னொரு முறையோ சக்தியோடு தேவ கிரியைகள் இப்பொழுது வெளிப்படட்டுமே. ஆயிரம் தலைமுறைக்கோ அன்பு காட்டும் அல்மைட்டி ஓ ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காட்டும் அல்மைட்டி. எதுவும் இல்லை ஏசப்பா, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் தேதி அதிகாலமே ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி, அதை கேட்டு அதன்படி வாழும்படி அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கடந்த 4 மாதம் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தினார். 4 மாதம் என்று சொல்லும் பொழுது 120 நாட்கள் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த 120 நாட்கள் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். பிரமிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி ஓடி கடந்து சென்றது. ஆனால் கர்த்தர் நம்மை கண்மணி போல மறைத்தார், பாதுகாத்தார். 121ஆம் நாளுக்கு கரம் பிடித்து தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும், அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும், அவருடைய வழிநடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன், உங்களை தனிச்சிரிக்க விட மாட்டேன், உங்களை அநாதைகளாக திக்கற்ற பிள்ளைகளாக விட மாட்டேன். கூடவே இருந்து தன்னோட மகிமையை, தன்னோட மகத்துவத்தை தான் வெளிப்படுத்துவார். அதை நம்புவோம், அதன் அடிப்படை நம்மை அர்ப்பணிப்போம். எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் இந்த உலகத்தில் தினமும் அனுதினமும் நடந்து நம்ம பார்க்கிறோம். பிரமிக்கக்கூடிய ஒரு உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நொடியில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பிரமிக்க வைக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் எப்படி நன்றி சொல்லுவதென்று எனக்கு புரியவில்லை. ஆனபடி நம்ம நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம். தேவன் நமக்கு அற்புதத்தை செய்வார். நான் இந்த மாதம்
5ஆம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உரியது என்று பார்க்கும்போது, அல்லது யாருக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கும்போது, அதனுடைய மேலே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அந்த விக்கிரக தோப்புகளை விட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு தன் பெற்றோரையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டு வரும்பொழுது ஒரு அனாதையைப் போல தான் தன்னை காண்கிறார். ஆனால் கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆணையிடணும். பார்த்தீங்களா, அதுக்கு இவரிலும் பெரியவர் ஒரு இருக்கிறார்னு பார்த்தா உலகத்தில் யாருமே இல்லை. ஆண்டவர் தான் எல்லாவரிலும் பெரியவர். அந்த பெரியவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்கள் ஆபிரகாமின் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் பற்றிய ஆபிரகாமின் வாழ்க்கை எவ்வளோ மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் கொண்டு சென்று நம்ம பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். தீர்க்காயுசை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனமகிமை கொடுத்தார். எல்லாவற்றிலும் மேலாக சகல விசுவாசிகளுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல விசுவாசிகளுக்கும் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் தேவன் கொண்டு நிறுத்தினார். அப்படியான எவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் தான் இந்த 5ஆம் மாதம் உங்கள் வலதுகையை பிடித்து சொல்கிறான், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒரு பெருக்கம் உங்களுக்கு உண்டாக போகுது. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சரீர சுகம், தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், பரிசுத்தம், கனமகிமை, எல்லா புகழும் எல்லா பேரும் உங்களுக்கு பெருக போகுது. கர்த்தர் பெருக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாய் மேல் நம்மளை தூக்கி எடுத்து ஜீரோ பாயிண்ட் நம்மளை எடுத்து ஹீரோவில் கொண்டு வைக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தின் அந்த வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கனம் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறீங்க, எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நீங்கள் சொந்தமாக்குறீங்க, அங்கே தாங்க விடுதல் இருக்குது. அப்படியானால் ஆபிரகாமின் ஸ்டோரியை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். அது இங்கே எடுத்து பேச எனக்கு இங்கே நேரம் கிடையாது. வேதம் படித்தவங்களுக்கு தெரியும் ஆபிரகாமை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துக்கு பிற்பாடு எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி கனம் பண்ணினார், எப்படி மேன்மைப்படுத்தினார் நமக்கு நல்லா தெரியும். அவ்விதமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 121ஆம் நாள் அப்பா சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமேன் சொல்லுவோம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆமேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறாங்க. ஆசீர்வாதம் பெருக போகுது, உங்களுக்கு சந்தோஷம் பெருக போகுது, சமாதானம் பெருக போகுது. உங்கள் சரித்திரிக்கிற பலவீனம் எல்லாம் மாறி ஒரு புதிய பலன், உங்களுடைய வியாதி எல்லாம் மாறி ஒரு சுகமுள்ள வாழ்வு, ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்வு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் உங்களுக்கு சந்திப்பார். ஒரு குறையும் அவர் உங்களுக்கு வைக்க மாட்டார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார். அவருடைய ஆளுகைக்குள்ளே அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார். உங்களுக்கு கோணலாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல துஷ்டனுடைய சதிகளையும் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற எல்லா துஷ்ட சக்திகளையும் அவர் அதமாக்குவார். உங்க சமாதானத்தை திருட, உங்க சந்தோஷத்தை திருட, உங்க ஆரோக்கியத்தை திருட, உங்க ஐஸ்வர்யத்தை திருட, உங்களுடைய கிருபை, உங்களுடைய மகிமை, கர்த்தர் கொடுத்த வல்லமை, அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த கிருபைகள் ஆமீன் ஆமீன் திருடுவதற்காக வருகிற எல்லா துஷ்ட பிசாசையும் என் ஆண்டவர் நிச்சயமாக நிர்மூலமாக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நிச்சயமா இதை நம்புங்க. கடந்த மாதங்களில் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். எனக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் தருகிறார். என்னோட பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அவரே தானே ஆணையிட்டு சொல்லி கொடுத்தது உண்மையானால் அவர்
இன்னைக்கு நமக்கும் தம்மை தாமே ஆணையிட்டு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை கர்த்தர் பெருக வைக்க போகிறார். நிச்சயமா நீங்க நம்பணும், நிச்சயமா நீங்க விசுவாசிக்கணும். அப்படி நீங்க நம்புறது உண்டானால், விசுவாசிக்கிறது உண்டானால், இந்த மாதம் முழுவதும் நீங்க எதை தொட்டாலும், எதை எடுத்தாலும், எதை செய்தாலும், எங்க போனாலும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஒரு பெருக்கம் நீங்க காணலாம். நஷ்டம், கஷ்டம், துன்பம், துயரம் இதோட மாறும். துக்கம், கண்ணீர், புலம்பல் இன்றையோட மாறும். எல்லா பயம், திகில் இன்றையோட மாறும். தேவ கிருபையும், தேவ சந்தோஷமும், தேவ சமாதானமும் கர்த்தர் உங்களுக்கு பெருக்க போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிள்ளைகள், நல்ல பிதாவே, இந்த அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே, இந்த வாக்குத்தத்தத்தை அட்டெண்ட் பண்ணுகிற, இதை கேட்கிற, வந்திருக்கிற, தூரத்திலும் சமீபத்திலுமாயிருந்த லைவிலோடையும் ஆண்டவரே சபையிலும் வந்து இதை கேட்கிற, அனுசரிக்கிற, விரும்புகிற, ஏற்றெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 5ஆம் மாதம் எங்களோட வாழ்க்கை ஒரு மிகுந்த 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 ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தை ஆண்டாயிருக்கட்டும். 5 என்று சொல்லும்போது 5 அப்பத்தை ஒரு பெருக்கிறது நம்ம பார்க்கிறோம், 2 மீனை ஒரு பெருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியான இந்த 5ஆம் மாசம் ஒரு பெருக்கம் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் உண்டு. உங்களோட ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கர்த்தர் பெருக வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை கர்த்தர் பெருக வைப்பார், வல்லமையை கர்த்தர் பெருக வைப்பார், உங்களுடைய அதிகாரங்களை கர்த்தர் பெருக வைப்பார். எல்லா நன்மையும் கனவும் மகிமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் அவர்கள் செய்த தொழில்கள், அவர்கள் செய்த வேலைகள், அவங்களுடைய செய்கிற என்னென்ன காரியம், கூலி வேலை செய்கிற மக்கள் உண்டப்பா, சமட்டு தொழில் செய்கிற மக்கள் உண்டப்பா, வாகனங்கள் ஓட்டுகிற மக்கள் உண்டப்பா ஆண்டவரே, பலவிதப்பட்ட வேலைகள் செய்கிற மக்கள் உண்டப்பா, விவசாயிகள் உண்டு ஆண்டவரே. இயேசுப்பா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படி இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஆவலோடு பாடுபட்டு உழைத்து ஜீவிக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு கர்த்தாவே. இந்த கொடுமையான வெப்பத்தின் நிமித்தம் இந்த 5ஆம் மாசத்தில் ஒருவருக்கும் ஒரு கேடு கடுதி வரக்கூடாது. இந்த வெப்பத்துக்கு ஒரு நிம்மதி, விடுதலை எங்களுக்கு தருவீராக. நல்ல இயற்கை எங்களுக்கு தருவீராக. நல்ல கால சூழ்நிலை எங்களுக்கு தருவீராக. இந்த அக்னியின் வெப்பம் எங்க தேசத்தை விட்டு மறையட்டும், அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த மாதத்தில் என் மக்களை அனைவரையும், இந்த வாக்குத்தத்தம் அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இது போய் சேர்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஓ, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் என் தெய்வம் அதை செய்கிறதுக்காக நன்றி. மகிமை வெளிப்படுகிறதுக்காக நன்றி, வல்லமை வெளிப்படுகிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள என் மக்களை நீ கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லாரையும் கருத்து தருகிறோம், அடியங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுடன் ஊழியர்கள், எங்களுடைய கர்த்தாவே எல்லா ஊழியத்திருக்கிற அனைத்தும் பிள்ளைகளோட குடும்பங்கள், இந்த மாதம் நடக்கிற எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாகட்டும். நாளை தினத்தில் நடக்கிற திருமணம் அது மகிமையாயிருக்கட்டும், மங்களமாயிருக்கட்டும். அதுபோல நடக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று நம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபையும் தயவும் மகிமையும் உண்டாகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அனுநயிக்கவும் சமாதானம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இந்த 5ஆம் மாதம் முழுவதும் என் மக்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போறீர்கள். 100% நம்புங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. சந்தோஷத்தோட புறப்பட்டு விசுவாசத்தோடு மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்ற சுத்தி செய்கிற எல்லா மனுஷனுடைய செயல்களையோ நோக்கி பார்க்கின்ற அவனவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்ற உன் கிரியைகளுக்கு தக்க பலனையும் தருகிறவர் அவராய் இருக்கிறார். தகுந்த பரிசு தருகின்ற எதுவும் இல்ல இயேசப்பா, ஓ முடியாதது எதுவும் இல்ல இயேசப்பா, ஓ முடியாதது கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல,
யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவர் நீ. சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. ஓ சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் நாமமே. எதுவும் இல்ல விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு. ஓ கடினமானது உமக்கு இயேசுவே, எகிப்து நாட்டில் செய்த அதிசயம் இன்று செய்ய வல்லவர் நீயே. இன்னொரு முறையும் பாரதத்துல செய்ய நீர் வல்லவர் அப்பா. இன்று செய்ய வல்லவர் நீ, அற்புத அடையாளங்களினா உன் ஜனங்கள் புறப்பட செய்து, அற்புத அடையாளங்களினா உன் ஜனங்கள் புறப்பட செய்து. எதுவும் இல்ல, சமுத்திரத்தினால தடுத்து வைக்க முடியாது. எந்த எரிகோவின் மதிலாலும், எந்த மனிதர்களாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த வல்லமையினாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என் சந்ததியை தடுக்க முடியாது. எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. முடியாது, ஏசப்பா எதுவும் இல்ல, முடியாதது. இன்னொரு முறையோ எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஏசப்பா கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும்